T20 வேர்ல்டு கப் போயிட்டுருக்கு. அதனால நம்ம அதிகமா அதில தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ லேட்டஸ்ட்டா IPL 2025 மெகா ஆக்ஷன பத்தின நெறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. லைக் ஒரு டீம் வந்து எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணலாம் அண்ட் 2022 மெகா ஆக்ஷன் அப்ப RTM கார்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 2025 மெகா ஆக்ஷன் அப்ப RTM கார்ட்லாம் இருக்கா? அண்ட் ஆல்சோ RCB அவங்களோட மெயின் பிளேயர்ஸ்லாம் இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போறாங்கன்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த ரிலீஸ் ஆக போற மெயின் பிளேயர்ஸ்லாம் யாரு அண்ட் RCB யாரெல்லாம் ரீட்டைன் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம்? இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இன்னும் இந்த 2025 IPL மெகா ஆக்ஷனில் ஒரு டீம் எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணலான்ட்டு அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. பட் ஒரு சில BCCI அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 3+1 ஃபார்மேட்டில் நடக்கும். அதாவது ஒரு டீம் வந்து 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு RTM கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த RTM கார்டுனா என்னன்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் CSK டீம் சிவம் டுபேவை ரிட்டைன் பண்ணாமல் சிவம் டுபே மெகா ஆக்ஷன் பிட்டிங்க்கு வராருன்னு வச்சுக்கோங்க. RCB அண்ட் மும்பை இந்தியன்ஸ் சிவம் டுபேக்காக போட்டி போட்டு மேக்ஸிமமாக மும்பை வந்து ஒரு 8 crore பிட் பண்ணி மும்பை சிவம் டுபேவை வாங்கிடுறாங்க. அந்த டைமில் CSK அவங்களோட RTM கார்டு யூஸ் பண்ணாங்கன்னா அதே 8 கோடி கொடுத்து சிவம் டுபேவை CSK டீம் பை பண்ணிடலாம். அவ்வளோதான். இதான் வந்து RTM கார்டோட பர்பஸ். இந்த RTM கார்டு யூஸ் பண்ணும்போது ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அண்ட் இப்போ அப்படியே RCB விஷயத்துக்கு வந்துடலாம். சப்போஸ் ரிட்டன்ஷன் 3+1 ஃபார்மேட்ல இருந்தால் RCB எந்த 3 பிளேயரை ரிட்டைன் பண்ணுவாங்க அண்ட் எந்த ஒரு பிளேயருக்காக RTM கார்டு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு பார்க்கலாம். RCB மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ண போகிற பிளேயர் விராட் கோலியாக தான் இருக்கும். விராட் கோலியை 15 crore ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ரிட்டன்ஷன் வில் ஜாக்ஸை பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி என்னன்னு நம்ம பார்த்தோம். ABD வில்லியர்ஸ்க்கு அப்புறமா அந்த 1 down பொசிஷனில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்காங்க. அவரை மேக்ஸிமம் மிஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் அந்த தேர்ட் ஸ்லாட்ல சிராஜை ரிட்டைன் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா RCBக்கு ஒரு பிரைமரி பவுலராக இருந்திருக்காரு. மேக்ஸிமம் அவரை ரிட்டைன் பண்ண தான் நினைப்பாங்க. இப்போதான் RCBக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3+1 ஃபார்மேட்ல ரிட்டன்ஷன் நடந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் ரிட்டைன் பண்ண முடியும். அண்ட் நம்ம ரிட்டைன் பண்ற 3 இந்தியன் பிளேயர்ல மினிமம் ஒரு பிளேயராவது வந்து அன்கேப்டா இருக்கணும். அதாவது இந்தியன் டீமுக்காக விளையாடாத ஒரு பிளேயரா இருக்கணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் RCB RTM கார்டை யூஸ் பண்ணி SDL வாங்குறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ரிட்டன்ஷன் அண்ட் RTM கார்டு யூசேஜ் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா விராட் கோலி, வில் ஜாக்ஸ், முகமது சிராஜ் அண்ட் SDL அடுத்த வருஷம் RCBக்காக விளையாடுற சான்சஸ் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் மேக்ஸ்வெல், ரஜத் பட்டிதார், கேப்டன் ஃபேஃப் டு பிளசிஸ் இவங்க எல்லாரையும் RCB மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாரும் என்னதான் ஆக்ஷனுக்கு வந்தாலும் பட் இவங்க எல்லாரும் மேக்ஸிமம் ஹை பிரைஸ் பிட்டிங்க்கு போறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். அதனால RCB மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளசிஸ், ரஜத் பட்டிதார் இவங்க எல்லாருமே வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்க 3 பேரையும் பத்தி நம்ம பேசிட்டோம். பட் இவங்க இல்லாம கேமரான் கிரீன், மஹிபால் லோம்ரோர், அனுஜ் ராவத் இந்த மாதிரி இன்னும் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்களாம் ஆக்ஷனுக்கு வரும்போது மேக்ஸிமம் RCB பிட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் RCB அவங்கள பை பண்றதோ பை பண்ணாம இருக்கிறதும் RCBயோட பிளான் அண்ட் RCBயோட பர்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஒருவேளை RCB டீமால ஃபேஃபை பை பண்ண முடியாம போயிட்டு ஃபேஃபுக்கு என்னதான் வயசா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எல்லைச்சாமி திரும்பி நம்ம சென்னை டீமுக்கே வந்தா பயங்கரமா இருக்கும். சரி இப்போ நீங்க சொல்லுங்க, ரிட்டன்ஷன் 3+1 ஃபார்மேட்ல நடந்துச்சுன்னா RCB எந்த 3 பிளேயரை ரிட்டைன் பண்ணுவாங்க அண்ட் எந்த பிளேயருக்கு RTM கார்டு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி போடலாம்னு சொல்றேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பை கைஸ்.